வணக்கம் நேர்களே. இன்று ஆடி திங்கள் 29ஆம் நாள் புதன்கிழமை. இலங்கை தீவில் பாராளுமன்ற தேர்தல்கள் சூடுபிடித்திருக்கும் வேளையில் இன்னும் 18 நாட்கள் இருக்கின்ற வேளையில் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட வேட்பாளர்களில் ஒருவரான கோகிலவாணி அவர்களுடனான சிறப்பு நேர்காணல். கிளிநொச்சி மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட விடுதலை போராட்டத்திலும் சமூக பணிகளிலும் பலகாலம் பணியாற்றி வந்த செல்வி கோகிலவாணி இன்று எங்களுடன் சந்திக்கின்றார். வணக்கம் கோகிலவாணி. வணக்கம் அறிவிப்பாளர் அவர்களே. வணக்கம். நீங்கள் உங்களை பற்றி, உங்கள் பின்னணி மற்றும் உங்களை பற்றி ஒரு சுருக்கமாக கூற முடியுமா? ஆம், எனது பெயர் கோகிலவாணி. எனது குடும்பத்தில் 6 அங்கத்தவர்கள். அதிலிருந்து பெயர் எனது சிறு வயதில் புகையிரத விபத்தொன்றில் காலமாகிவிட்டார். கடந்த கால போர்ச்சூழலில் எனது மூத்த சகோதரியும் இறுதி போர்க்காலத்தில் எனது இளைய சகோதரனும் இறந்துவிட்டனர். கடந்த காலங்களில் இலங்கை அரசாலும் அதன் படைகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வந்த கொடூரங்களின் பாதிப்பால் நான் இள வயதில் போராட்ட சூழலுக்குள் உள்வாங்கப்பட்டு குறித்த ஒரு நீண்ட கால பகுதி வரை விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்திருந்தேன். அக்கால பகுதியில் நான் ஆங்கிலம், கணினி போன்றவற்றை அமைப்பிலிருந்தே கற்றுக்கொண்டேன். தொடர்ந்து எனது குடும்ப நிலவரம் காரணமாக அமைப்பின் அனுமதி பெற்று அங்கிருந்து விலகி ஒரு சர்வதேச தொண்டு நிறுவனத்தில் இணையம் ஒன்றில் பணியினை தேடிக்கொண்டேன். அந்த பணித்தெரிவிற்கு நான் அமைப்பில் இருந்த போது கற்றுக்கொண்ட ஆங்கிலமும் கணனி அறிவும் அடிப்படையாக இருந்தன. நான் இணைந்து கொண்ட நிறுவனத்தில் சுனாமி மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மனிதாபிமான பணி திட்டங்களையும் வாழ்வாதார அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுத்து நான் நடைமுறைப்படுத்தி வந்தேன். இந்த நிலையில் 2008 பிற்பகுதியில் அனைத்து சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் கட்டாயமாக இலங்கை அரசால் வெளியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நானும் அங்கு எஞ்சியிருந்த பணியாளர்களும் இணைந்து மனிதாபிமான பணி தொண்டர்களாக போர் மிக உக்கிரம் பெற்ற கால பகுதியில் 2009 ஏப்ரல் 20ஆம் தேதி வரை பாதுகாப்பு வலயம் என அரசால் அறிவிக்கப்பட்ட கரையோர பகுதியில் பணியாற்றினோம். பின்னர் நாங்கள் இருந்த பகுதி இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டது. அங்கிருந்த மக்களும் வெளியேற்றப்பட்டனர். அதன் பின்னர் சுமார் 1 மாத காலத்தின் பின்னர் யுத்தம் முடிவுற்று ஒரு வாரத்தின் பின்னர் நான் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு 1.5 வருட காலம் தடுப்பு முகாம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டு அதன் பின்னரே விடுவிக்கப்பட்டேன். முன்னே நாள் போராளி என்று நான் இனங்காணப்பட்டமையால் பல இடங்களில் எனக்கு வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. அதன் பின்னர் பலத முயற்சியின் பின்னர் சுமார் 2 வருடங்கள் வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் அலுவலகத்தில் மொழிபெயர்ப்பாளராக நான் கடமையாற்றினேன். பின்னர் அங்கிருந்து வெளியேறி கடந்த 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து யாழ் அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டையில் உருவாகி வருகின்ற வடபகுதியின் 1வது காகித தொழிற்சாலையில் தலைமை நிர்வாக அதிகாரியாக நான் கடமையாற்றி வருகின்றேன். இதுதான் எனது பின்னணி. ஆமாம், உங்கள் சமூக பணிகள் மற்றும் உங்கள் தொடர்ச்சியான சமூக செயற்பாடுகளில் இருந்து நீங்கள் அரசியலில் பிரவேசிக்க வேண்டிய நிலைமை எவ்வாறு உருவாகி? போர் முடிவடைந்து 5 வருடங்கள் கடந்த நிலையில் மக்களாகிய நாங்கள் எங்களது அரசியல் உரிமைகள் பற்றியும் வாழ்வியல் நிலைமைகள் தொடர்பிலும் ஏமாற்றப்பட்டவர்களாகவே இருக்கின்றோம். எத்தனையோ தியாகங்களை மேற்கொண்டு முன்னெடுக்கப்பட்ட நமது உரிமை போராட்டம் 2009களில் ஒரு பின்னடைவை சந்தித்தமை மற்றும் கடந்த கால போர்ச்சூழலில் குறிப்பாக இறுதி போர் காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகள், அதனால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் என்பன இன்று வரையும் மக்களின் மனங்களில் ஒரு ஆறாவது ரணமாகத்தான் இருக்கின்றன. போரின் போது கொல்லப்பட்ட மக்கள் தொடர்பில், அதன் போது காணாமல் போக்கடிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பினும் இன்று வரை அதற்கான நியாயங்களோ தீர்ப்புகளோ எட்டப்படவில்லை. இவை தொடர்பிலும் எங்களது அரசியல் மற்றும் வாழ்வியல் தொடர்பிலும் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை எங்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் முன்னெடுக்க முடியவில்லை. இந்த நிலை எங்களை மிகவும் விரக்தி நிலைக்குள் தள்ளியது. இதுவரை இருந்த தமிழ் தரப்பு மக்கள் பிரதிநிதிகள் ஏற்கனவே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட 5 வருடங்களில், அதாவது 60 மாதங்களில் மக்களுக்கென ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்திருக்காத நிலையில் இன்னும் ஒரு 5 வருடங்களை அதே நபர்களுக்கு வழங்குவதற்கு மக்கள் தயாராக இல்லை. இந்த இடத்தில் தமிழருக்கான அரசியல் தீர்வு என்ற விடயத்தில் எந்தவித விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடமில்லை என்ற அடிப்படையில் தனது கருத்தினை மக்கள் மத்தியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிலைநிறுத்தி வருகின்றது. ஆகவே அந்த அணியானது தமிழருக்கான அரசியல் களத்தில் புதியதொரு மாற்றத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கை என்னை அவர்களுடன் இணைந்து கொள்ள தூண்டியது. அத்துடன் இந்த நாட்டில் ஏனைய துறைகளில் பெண்களின் பங்களிப்பு கணிசமாக இருந்த போதிலும் அரசியலை பொறுத்தவரையில் மிகவும் சொற்பமாகவே காணப்படுகின்றது. எங்கள் மண்ணில் போரினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆயுத போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்து போராடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராளிகள் கவனிப்பாரற்று இருக்கின்றார்கள். இவர்களை அரசியல் ரீதியாக பிரதிநிதித்துவம் செய்வதற்கான இடம் இன்னமும் வெற்றிடமாகவே இருக்கின்றது. இந்த விடயங்களும் நான் அரசியலில் பிரவேசிப்பதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றன என்பதை குறிப்பிட வேண்டும்.
ஆமாம், நிச்சயமாக. இந்த கடந்த காலங்களில் யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் தமிழ் மக்களின் போராட்டத்தை அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியில் முன்னெடுக்க வேண்டும் என்று பலராலும் உணரப்பட்ட நிலையில் கடந்த 7 வருடங்களாக தாயகத்திலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இப்படியான முயற்சிகளில் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டவர்கள் பற்றிய விமர்சனங்கள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த முயற்சிகள் பற்றி உங்கள் கருத்து என்ன? உண்மையில் விடுதலை புலிகள் தம்மை நம்பிய மக்களை முள்ளிவாய்க்காலில் விட்டுவிட்டார்கள் என்ற கருத்து ஒரு சிலரால் கூறப்படுகிறது. உண்மையில் அவர்கள் எங்கள் மக்களை முள்ளிவாய்க்காலில் விட்டுவிடவில்லை. அவர்களை சர்வதேச சமூகத்தின் வாசல் வரை கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை உண்மை. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் தமிழ் மக்களது போராட்டத்தை அரசியல் ராஜதந்திர ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய சூழல் இங்கிருந்து தமிழ் மக்களுக்கு இருக்கவில்லை. நாட்டில் இருந்த கடும்போக்கு காரணமாக அத்தகைய முயற்சிகள் சாத்தியமற்ற ஒன்றாகவே இருந்தன. அந்த நிலையில் இந்த விடயத்தை முற்றுமுழுதாக முன்னெடுத்தவர்கள் புலம்பெயர் உறவுகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மற்றும் சர்வதேச சமூகங்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அவர்களின் முயற்சிகளினால் தான் இறுதிக்கட்ட போரில் இறுதி போர் வலயத்துள் என்ன நடந்தது என்ற விடயம் வெளிச்சமாக்கப்பட்டது. இலங்கை அரசு மீது மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் கொண்டுவரப்பட்ட ஜெனீவா பிரேரணை மற்றும் சர்வதேச போர்க்குற்ற விசாரணை மற்றும் போர்க்குற்ற விசாரணைக்கு ஆதரவாக திரட்டிய 10 லட்சம் இணையத்தின் வாயிலான கையொப்பங்கள் ஆகிய விடயங்கள் புலம்பெயர் உறவுகளினாலேயே சாத்தியமானது. ஆகவே கடந்த 7 வருடங்களில் இந்த போராட்டத்தினை இவ்வாறு முன்னெடுத்தி சென்றதில் முக்கியம் வகித்தவர்கள் புலம்பெயர் உறவுகள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அப்படியானால் இந்த போராட்டம், அதாவது ராஜதந்திர மற்றும் அரசியல் வழி போராட்டங்களில் எவ்வாறான பணிகளை நீங்கள் செய்வதற்காக உத்தேசித்துள்ளீர்கள்? எங்களது மக்களது தேசிய நலன் சார்ந்து எங்கள் நாட்டிலும் மற்றும் புலம்பெயர்ந்த உறவுகள் மற்றும் சர்வதேச சமூகங்கள் முன்னெடுக்கும் அனைத்து முயற்சிகளுடன் நான் இணைந்து செயற்படத்தான் உத்தேசித்துள்ளேன். எங்களது மக்களது தேசிய நலன் சார்ந்தது. நீங்கள் ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை உங்கள் அரசியல் நுழைவுக்காக தேர்ந்தெடுத்தீர்கள்? நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள், நீங்கள் ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் தொழிற்பட்டதாக. ஆனால் அப்படி இருந்தும் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணியை நீங்கள் தெரிவு செய்ததற்கான காரணம் என்ன? சரியான ஒரு அம்சம் எங்கே எப்படி இருந்தாலும் அதை தேர்ந்தெடுப்பது தவறான ஒரு அம்சமாக கருதப்படுவதில்லை. ஆகவே நான் நினைக்கிறேன் சரியான ஒரு இடத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் என்று. நான் ஏற்கனவே கூறியவாறு தமிழர் உரிமை என்ற விடயத்தில் எந்த காலத்திலும் யாருக்காகவும் எந்த விதமான நெகிழ்ச்சி போக்குகளுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இடம் பெறாது என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. மக்களும் அதனை ஏற்றுக்கொண்டு வருவதாக ஒரு கோட்பாடும் தற்போது இங்கு எழுந்திருக்கின்றது. ஆகவே எனது அரசியல் நுழைவு சரியான இடத்தில் ஆரம்பித்திருக்கின்றது என்ற அடிப்படையில் நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தேர்ந்தெடுத்தேன். அப்படியானால் தமிழ் மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? மிக தெளிவாக, அதாவது வாக்காளர்களை நோக்கி நீங்கள் கூறும் விடயங்களில் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? வாக்களிப்பது என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமை. யாரையும் இவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு வாக்களியுங்கள் என்று ஒரு உரிமையுடன் நான் கேட்கலாம் என்று நம்புகின்றேன். முதலாவதாக நான் ஒரு பெண் வேட்பாளர். மக்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் தாய், சகோதரி, மகள் என பெண் அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். இதுவரை அரசியல் ரீதியாக பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு எங்களுடைய தரப்பில் மிக பொருத்தமானவர்களாக யாரும் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அத்துடன் கடந்த கால போர் சூழலில் 90,000க்கும் அதிகமான பெண்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களது குரல் துயரம் வெளிக்கொண்டு வரப்படவில்லை. பெண்களின் விடயம் பெண்களினால் தான் அதிகம் புரிந்து கொள்ளப்பட முடியும், வெளிக்கொண்டு வர முடியும். ஆகவே அதனை என்னால் சரிவர மேற்கொள்ளப்பட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே எங்கள் பெண்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என நான் கேட்கலாம் என நான் நம்புகின்றேன். அத்துடன் எந்த சூழலிலும் நான் எமது மக்களில் இருந்து அந்நியப்பட்டிருக்கவில்லை. அது போராட்ட சூழலாக இருந்தாலும் சரி, போர் முடிவிட்ட பின்னராக இருந்தாலும் சரி, எக்காலத்திலும் மக்கள் நலன் என்ற விடயத்திற்குத்தான் நான் முன்னுரிமை கொடுத்து வந்திருக்கின்றேன். அது மக்களுக்கும் தெரியும். ஆகவே இவ்விரு காரணங்களாலும் எனக்கு மக்களிடம் அதிக உரிமை இருக்கின்ற என்ற எண்ணம், இந்த எண்ணம் தான் எனக்கு மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என நான் எண்ணுவதன் காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம். அப்படியானால் இதுவரை நீங்கள் செய்த மக்கள் சந்திப்புகளில், இப்ப தொடர்ச்சியாக நான் அறியும் வரை நீங்கள் பல சந்திப்புகளை செய்து வருகின்றீர்கள். எப்படியான வரவேற்பை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் மக்கள் மத்தியில்? இதுவரை இடம்பெற்ற சந்திப்புகளில் உண்மையில் எந்த விதமான எதிர்மறையான விடயங்களும் இடம்பெறவில்லை. நான் ஒரு பெண் வேட்பாளர் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னினால் போராளி என்ற விடயங்களால் அதிகரித்த ஆதரவினை மக்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் என்பதுதான் உண்மை. இம்முறை, அதாவது நீங்கள் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டால் உங்கள் உடனடி அல்லது முக்கிய பணிகள் என்னவாக இருக்கும்? இந்த நீண்ட கொடிய போரில் எத்தனையோ ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பல வடிவங்களில் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. ஆண்டாண்டு காலமாக திட்டமிடப்பட்ட வகையில் தமிழின அழிப்பு மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. வரலாற்றில் குருதியால் எழுதப்பட்ட அத்தியாயங்கள் என்றுதான் அவற்றை சொல்ல முடியும்.
அவை எல்லாவற்றையும் விட மிக மோசமான வகையில் இறுதிப் போர் சூழலில் வானமும் பூமியும் மட்டுமே சாட்சியாக நிற்க எங்கள் உறவுகள் சத்தமில்லாமல் அடங்கி போனார்கள், காணாமல் போக செய்யப்பட்டார்கள். அந்த உயிர்கள் காவு கொள்ளப்பட்டமைக்கும் காணாமல் போக செய்யப்பட்டமைக்கும் நீதி விசாரணை வேண்டும். அந்த நீதி விசாரணை உள்ளக விசாரணையாக அன்றி சர்வதேச விசாரணையாக அமைய வேண்டும். இந்த சர்வதேச விசாரணை தொடர்பான முன்னெடுப்புகள் தொடர்பில் உரிய கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய முதன்மை பணி என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக, முன்னைய நாள் போராளிகள் எதிர்நோக்குகின்ற பாதுகாப்பு மற்றும் பொருளியல் பிரச்சனைகள் சார்ந்த திட்டங்களை வரைதல் மற்றும் அமுல்படுத்துதல், பெண்களை முன்னிலைப்படுத்திய வாழ்வாதார திட்டங்கள், இளைஞர்களை முன்னிலைப்படுத்திய திறன் விருத்தி மற்றும் தொழில் பயிற்சி திட்டங்கள் என்பவற்றை முன்னெடுத்தல். இந்த திட்டங்கள் ஒரு குறுகிய கால ஆயுளை கொண்டதாக இல்லாமல் ஒரு நீடித்த தன்மையை கொண்டதாக அமைத்தல். மூன்றாவதாக, மக்கள் மத்தியில் நெருக்கமான தொடர்புகளை பேணுவதற்காக கிராம ரீதியான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி அதனூடாக அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து அவற்றுக்கான தீர்வுகள் சார்ந்த திட்டங்களை வரைந்து அவற்றை அமுல்படுத்துதல் ஆகிய விடயங்களை முன்னெடுத்தல். நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் மேற்கூறிய மூன்றும் எனது உடனடி பணிகளாக அமையும். இதை நடைமுறை சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளன என நான் எண்ணுகின்றேன். ஆம், இந்த சுருக்கமான ஒரு சந்திப்பிலே நீங்கள் இறுதியாக மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல விளைகிறீர்கள்? மக்களுக்கான எனது செய்தி என்னவெனில், அரசியல் திருப்பு முனையினை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கிய காலகட்டத்தில் நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். கண்ணை இழந்தபின் சூரிய நமஸ்காரம் செய்வதில் பயனில்லை. உரிய காலத்தில் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியத்தை அந்த வேளையில் செய்யாமல் போவது மரணத்திற்கு ஒப்பானதாகும். ஆகவே இந்த தேர்தல் களத்தில் எங்களை அளித்த கட்சிகளில் இணைந்து அபிவிருத்தி செய்வோம் என்ற பெயரில் வரும் நபர்களையும் எங்களது பிரதிநிதிகள் தாங்களே என்று வரும் காலக்கடத்திகளையும் சரியான முறையில் இனங்காண வேண்டும். எங்களது உரிமைகள் சார்ந்து எங்களது வாழ்வியல் அபிவிருத்தி சார்ந்து சரியான முறையில் வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்களை அடையாளம் காண வேண்டும். சரியான முறையில் மக்கள் தங்கள் வாக்கினை பிரயோகித்து அவர்களது பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும். இதுதான் நான் மக்களுக்கு கூறக்கூடிய ஒரு கருத்தாக நான் நினைக்கின்றேன். நன்றி கோகுலவாணி. உங்கள் சமூக பணிகளும் மக்கள் பிரதிநிதியாக வருவதற்கான உங்கள் முயற்சியும் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.